நல்ல பண்டங்கள். இந்திரா பெப்சிகோ நிறுவனத்தின் தலைவராக படிப்படியாக முன்னேறிய நேரத்தில் ஸ்டீவன் எஸ் ரெய்னேமுண்ட் என்பவர் அதே நிறுவனத்தின் வாரிய தலைவராகவும் சிஇஓவாகவும் முன்னேறிக் கொண்டிருந்தார். இது எதேச்சையாக நடந்ததல்ல. இந்திரா என்னுடைய படையின் தளபதியாக இருந்தால்தான் நான் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்வேன் என்று ஸ்டீவன் சொல்லியிருந்தார். இது இந்திராவுக்கு மிகுந்த நிகழ்ச்சியை தந்தது. ஸ்டீவன் தன் மீது வைத்திருந்த நம்பிக்கையை நன்றாக காப்பாற்றினார். பெப்சிகோவிற்கு இந்திரா முன்வைத்த வியூகம், நாளின் ஒவ்வொரு நேரத்திலும் நம்முடைய தின்பண்டம் ஒன்று மக்களுக்கு கிடைக்க வேண்டும். அதாவது நாள் முழுக்க அவர்கள் பெப்சிகோ தயாரிப்புகளை தொடர்ந்து பயன்படுத்த வேண்டும். அதன் மூலம் நிறுவனம் வளர வேண்டும். இந்த சிந்தனையை மையமாக வைத்து மற்ற தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன. அதே நேரம் தின்பண்டம் என்பது உடலை கெடுக்கும் என்பதாக இல்லாமல் உடலுக்கு நன்மை செய்கிற தின்பண்டங்களும் உள்ளன என்கிற செய்தியும் முதன்மையாக பரப்பப்பட்டது. தங்கள் தயாரிப்புகளை மகிழ்ச்சி பண்டங்கள், நல்ல பண்டங்கள், இன்னும் நல்ல பண்டங்கள் என்று வகை பிரித்து மக்களுக்கு முன் கொண்டு சேர்த்தார்கள். செயல்திறன் என்பது நல்ல நோக்கத்துடன் வர வேண்டும் என்று இந்திரா வலியுறுத்தினார். அதாவது சமூகத்தில் பெப்சிகோ உருவாக்கும் தாக்கம் என்ன என்பதை பற்றி சிந்தித்து அதை சிறப்பாக்கும் இலக்குடன் செயல்பட்டார். அதேபோல பெப்சிகோ ஊழியர்களுக்கு ஏற்ற சிறந்த திட்டங்களையும் அவர் அறிமுகப்படுத்தினார். அவர்கள் வேலைப்பளுவில் திணறாமல் வாழ்க்கையை அதனுடன் சமநிலைப்படுத்த இந்த திட்டங்கள் உதவின. இதற்கு காரணம் இந்திரா பெப்சிகோவை தன்னுடைய குடும்பமாக பார்த்ததுதான். இந்த மாற்றங்கள் அனைத்தும் சேர்ந்து பெப்சிகோ நிறுவனத்தை நன்கு முன்னேற்றின. விற்பனை, வருவாய், லாபம் என அனைத்திலும் அந்நிறுவனம் சிறந்து விளங்கியது. புதிய பாணி. 2006ஆம் ஆண்டு பெப்சிகோவின் அடுத்த சிஇஓ யார் என்று தேர்ந்தெடுக்க வேண்டிய தருணம். அந்த பொறுப்புக்கு இருவர் போட்டியிட்டார்கள். ஒன்று இந்திரா, மற்றொருவர் மைக்கேல் ஒயிட். இவர்கள் இருவரும் இந்த பொறுப்புக்கு முழு தகுதி கொண்டவர்கள்தான். ஆனால் இந்திராதான் அதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். பொதுவாக அமெரிக்க பெருநிறுவன சூழல்களில் இந்திரா போன்ற ஒருவர் பதவியேற்றதும் அவருக்கு எதிராக இருந்த ஒருவர் பதவி விலகிவிடுவார். அதாவது மைக்கேல் ஒயிட்டை பதவி நீக்கம் செய்வார்களோ என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் இந்திரா இந்த விஷயத்தில் முற்றிலும் வேறு விதமாக செயல்பட்டார். பெப்சிகோவின் புதிய சிஇஓ இந்திரா என்று அறிவிக்கப்பட்டதும் இந்திரா முதலில் சென்று சந்தித்தது மைக்கேல் ஒயிட்டை. நீங்கள் பெப்சிகோவில் தொடர்ந்து இருக்க வேண்டும், அதற்கு நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்கள் என்று சொல்லுங்கள் என்று அவரிடமே கேட்டார். நமக்கு இது வியப்பளிக்கலாம். ஆனால் இந்திராவுக்கு இது ஒரு நேரடியான தீர்மானம்தான். மைக்கேல் ஒயிட்டின் சிறந்த திறமையை பெப்சிகோ பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம். அதனால் எந்த விதத்திலும் மைக்கேல் ஒயிட்டை அவமானப்படுத்தாமல், சொல்லப்போனால் தனக்கு இணையாக அவரை முன்னிறுத்தி செயல்பட்டார். இதனால் மைக்கேல் ஒயிட் பெப்சிகோவில் தொடர்ந்து பணியாற்றினார். இந்திராவின் வெற்றிக்கதை முழுவதும் இந்த பொதுத்தன்மையை நாம் பார்க்கலாம். பெரிய நிறுவனங்களின் தலைவர்கள் இப்படித்தான் செயல்படுவார்கள் என்ற எதிர்பார்ப்புகளை அவர் மாற்றியமைத்தார். தன்னுடைய பின்னணியை, திறமைகளை, தான் கற்றுக்கொண்டவற்றை சிறப்பாக பயன்படுத்தி ஒரு புதிய பாணியை உருவாக்கி வெற்றி பெற்றார். இப்போது இந்திரா அமெரிக்க குடிமகள் என்றாலும் தன்னுடைய இந்திய பின்னணியை பற்றி அவர் தொடர்ந்து பேசி வந்திருக்கிறார். இந்திய இளைஞர்களுக்கு ஊக்கமளிக்கும் லட்சிய பிம்பமாக இருக்கிறார். இன்றைக்கு உலகின் முக்கிய நிறுவனங்கள் பலவற்றிலும் இந்தியாவை பின்னணியாக கொண்டவர்கள் தலைவர்களாக பணியாற்றும் சூழல் இருக்கிறது. அதில் பெண்களின் எண்ணிக்கை குறைவுதான். இந்திராவை போல் இன்னும் பல பெண்கள் வர வேண்டும், உலகையும் இந்தியாவையும் முன்னேற்ற வேண்டும். இந்த புத்தகத்தில் நாம் கற்றுக்கொண்டவை, நாம் பிறந்த இடம், நாம் வளர்ந்த சூழல், நாம் சிறுவயதில் கற்றுக்கொண்ட விஷயங்கள், இவைதான் நம்முடைய மதிப்பீடுகளை நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை தீர்மானிக்கின்றன. ஆனால் நம்மால் இதைத்தான் சாதிக்க முடியும் என்கின்ற வரையறையை அவை உருவாக்கப் போவதில்லை. கனவுகளும் அவற்றை நிறைவேற்றுவதற்காக உழைக்கும் ஆர்வமும் கொண்டவர்கள் எங்கிருந்தும் எங்கும் செல்லலாம். எப்படிப்பட்ட தடைகள் மிகுந்த சூழலையும் தாண்டி தங்களுடைய வெற்றியை உறுதி செய்யலாம். தலைவர் என்பவர் உறுதியுடன் செயல்படக்கூடிய நேரத்தில் அன்பையும் வெளிப்படுத்த வேண்டும். பணியில் வெற்றி,
குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஆகியவற்றை சமநிலைப்படுத்தி ஒருவர் இரண்டையும் பெறுவது சாத்தியம்தான். இந்திராவின் வெற்றி கதை விளக்கும் பாடங்கள் இவை.